அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாகிரபி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம கோரல் ரீஃப் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது பவளப்பாறைகளை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவளப்பாறைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், அதோடைய டைப்ஸ் என்ன, இதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கோரல் ரீஃப் அப்படின்னு பார்க்கும்போது, கோரல் ரீஃப் ஆர் அண்டர் வாட்டர் ஸ்ட்ரக்சர் மேட் ஃப்ரம் கால்சியம் கார்பனேட்டுங்க. கால்சியம் கார்பனேட் ஆனது பாருங்கள் ஒரு டைனி மரைன் அனிமல்ஸ் கால் பாலிப்ஸ் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸோ கோரல் ரீஃப் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ். கோரல் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கனிசம். இதை போலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரல் இந்த போலிப்ஸ் ஆனது ஒரு ஸ்ட்ரக்சராக ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு நாள் 2 நாளில் நடக்காது, thousands of yearsல இந்த ஃபார்மேஷன் ஆனது ஏற்படும். அதுதான் வந்து கோரல் ரீஃப். ஸோ இந்த பவளப்பாறைகள் தான் கோரல் ரீஃப்னு சொல்லுவாங்க. இது ஒரு லிவிங் ஆர்கனிசம் தட் இஸ் கால்ட் பாலிப்ஸ். இது வந்து என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரக்சர் ஆனது ஃபார்ம்ட் ஓவர் thousands of years, பல ஆயிரம் வருஷங்களாக இது இந்த ஸ்ட்ரக்சரில் இது ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் கோரல் ரீஃப். கோரல் ரீஃப்னு என்ன, நத்திங் பட் லிவிங் ஆர்கனிசம், அவ்வளோதாங்க. சரி, இந்த கோரல் ரீஃப் ஆனது க்ரோ ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நாம் வளரணும் அப்படின்னா நமக்கு தேவையான சாப்பாடு தேவை, நமக்கு தூக்கம் தேவை. இதெல்லாம் தான் நம்முடைய வளர்ச்சியானது கட்டுக்குள்ளே இருக்கும், கரெக்டாக நம்ம வளர முடியும். அதே போல் ஒரு சீதோஷ நிலை, ஒரு கோரல் ரீஃப் ஆனது உருவாகிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, டெம்பரேச்சர், ஒரு ஐடியல் டெம்பரேச்சர் என்ன இருக்கணும், 20 டிகிரிலேருந்து 30 டிகிரியாக இருக்கணும் ட்ராபிக்கல் ரீஜனில். அதோடைய டெப்த்து கடலுடைய இருந்தோன்னே கடலுடைய அந்த டெப்த்து என்னன்னு பார்க்கும்போது ஷாலோவான ஏரியாவில் தான் நடக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஏரியாவில் நடக்காது, ஷாலோவான ரீஜன் தான் நடக்கும். ஷாலோவான ரீஜன்னா என்ன, நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஓஷன் ரிலீஃப்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் பார்த்துருப்போம், கிளாஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த கோரல்ராக வந்து இந்த இடங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஷாலோவான இடத்த என்னன்னு சொல்லுவாங்க, கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க, இந்த ஓஷன் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் ரொம்ப ஷாலோவாக இருக்கும், 50 மீட்டருக்கும் குறைவாக இருக்கிற இடங்கள் தான் இந்த கோரல் ரீஃப் ஆனது இருக்கும். சன்லைட் கண்டிப்பாக தேவை, ஏன்னா இது ஒரு லிவிங் ஆர்கனிசம் இல்லையா. ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக, ஒளிச்சேர்க்கைக்காக இது சன்லைட் ஆனது படுற மாதிரி இருக்கணும். சலைனிட்டி தேவை, ஒரு ஹை சலினிட்டி, அதாவது கடலில் வந்து உப்பு தண்ணி இருக்கணும். சலைனிட்டினா என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். செடிமெண்ட்னா என்ன, ஒரு க்ளீன் வாட்டர் வந்து சேரக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். லோ டர்பிலிட்டி, ரொம்ப அலைகள் வந்து அதிகமாக வீசக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்கக்கூடாது. வாட்டர் மூவ்மெண்ட், ஒரு ஜென்டிலான ஒரு வேவ்ஸ் இருக்கணும். ப்ளஸ் வந்து அதில் ஒரு ஆக்சிஜனும் இருக்கணும், ஒரு ஃபுட்ஸும் இருக்கணும். அந்த மாதிரி அதாவது நியூட்ரிஷன்ஸும் அதில் இருக்கணும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோரல் ரீஃப் ஆனது உருவாகும். சரி, இந்த கோரல் ரீஃபை பல வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க, நிறைய வகையாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம டார்வினுடைய கிளாசிஃபிகேஷன் மட்டுமே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே வந்து ஒரு 4 வகையாக கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நாம் டார்வின் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 3 வகையாக ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நம்ம பார்ப்போம். ஃப்ரிஞ்சிங் ரீஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரிஞ்சிங் ரீஃப். இந்த ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னா என்ன, இது வந்து டைரக்ட்லி அட்டாச் டு த லேண்டை ஒட்டி தான் இருக்கும், க்ளோஸ் டு த ஷோர், கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும், ஷாலோவாக இருக்கும். அங்கே தான் இந்த ரீஃப் ஆனது பவளப்பாறைகளானது உருவாகும். இது வந்து எங்கன்னு பார்க்கும்போது கல்ஃப் ஆஃப் மன்னார், இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இது பாருங்கள். ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னா என்ன, கடல் இந்த லேண்ட் இருக்குதா, லேண்டு பக்கத்துலேயே வந்து இருக்கிறதுனால இது வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப். அடுத்த வந்து பேரியர் ரீஃப். இந்த பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது செப்பரேட்டட் ஃப்ரம் லேண்ட் பை லகூன், ஒரு லகூன்னா என்ன, கடல் ஒரு செப்பரேட்டாக இருக்கும். இதுதான் கடலை, இது பாருங்கள், இதில் காட்டிருப்பாங்க பாரு. கடல் அப்படின்னா ஒரு சின்ன அந்த வாட்டர் பாடியானது அதை செப்பரேட் பண்ணணும். இதுதான் வந்து பேரியர் ரீஃப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிரேட் பேரியர் ரீஃப். அடுத்த வந்து அட்டோல். இந்த அட்டோல்னா என்னன்னா சர்க்குலர் ரீஃப் அரௌண்ட் த லகூன், யூஸ்வலி ஆன் சப்மர்ஜ்டு வோல்கானிக் லேண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த வோல்கானிக் லேண்ட்ஸ்னால் என்ன, எரிமலையானது வெடித்து வெளியே வரும்போது அதோடைய லாவானது வெளியே வந்து கூலிங் ஆனது ஒரு லேண்ட்ஸ்கேப் உருவாகும் இல்லையா. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் ஆனது ஒரு சர்க்குலராக இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்பை சுற்றி இந்த கோரல் ரீஃப் ஆனது ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து அட்டோல் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு லட்சத்தீவில் நிறைய தீவுகள் இருக்கும். அந்த தீவுகளை சுற்றி இந்த மாதிரியான கோரல் ரீஃப் ஆனது ஃபார்ம் ஆகி இருக்கும். சரிங்களா, இதில் டைப்ஸ் ஆஃப் ஒரு 3 டைப்பாக பார்த்துட்டு இல்லையா. இங்கே 4வது ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, பேட்சாக இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன நிலப்பகுதி இருக்கும், அதை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேட்ச் ரீஃப் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒரு சிமிலராக தான் இருக்குது. சரிங்களா, இப்போ கோரல் ரீஃப்னா என்ன, கோரல் ப்ளீச்சிங்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கோரல் ப்ளீச்சிங்னா என்னென்னா நத்திங் பட்டு ஒரு வாட்டருக்கு அது வந்து அதிகப்படியான வார்ம் ஆனாலோ சூடானாலோ இல்லை பொல்யூட் ஆனாலோ அந்த கோரலுடைய அந்த கலரானது எக்ஸ்பெல் த அல்கை, அந்த அல்கை என்ன ஆகுனா
தே லூஸ் த கலர். இப்போ அதோடைய கலரானது இழக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து தட் இஸ் கால்டு ப்ளீச்சிங். ப்ளீச்சிங்னாலே நமக்கு தெரியும், துணி துவைக்கிறதுல நம்ம போடுவாங்கன்ற மாதிரி. அது போல் இந்த கோரல் ப்ளீச்சிங்னா என்னன்னா அதோடைய அந்த கலர்னஸ் ஆனது அது இழக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கோரல் ப்ளீச்சிங். எதனால? டியூ டு த டூ மச் ஆஃப் வார்ம் அண்டு பொல்யூட்டன்ஸ். என்னென்ன பாருங்கள், இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் தன்னுடைய கலர்னஸ் வந்து இழக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப டீசேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கோரல் ப்ளீச்சிங்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த லாங் டேர்ம் ப்ளீச்சிங் நடக்கும்போது இதே மாதிரி அதனுடைய அந்த கலரானது எக்ஸ்பெல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த கோரலானது டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து லிவிங் ஆர்கனிசம் தானே. கோரல் அப்படிங்கிறது, பவளப்பாறைகள் அப்படிங்கிறது அதுவும் ஒரு லிவிங் ஆர்கனிசம் தான். ஸோ எதனால் உருவாகுன்னு பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்சினால தான். அதனால தான் இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து பாதுகாக்கணும். அடிக்கடி நியூஸ் பேப்பர் கூட நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒரு மந்த்லி மேக்சினை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட இந்த என்விரான்மெண்ட் செக்ஷனில் கட்டாயம் இந்த கோரல் ப்ளீச்சிங் பற்றி, இந்த கோரலை பற்றி, இந்த கோரல் ரீஃபை பற்றி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இதை பாதுகாக்கிறதுக்காக இந்த நடவடிக்கைகளை வந்து அரசு வந்து மேற்கொண்டுருச்சு அப்படிங்கிறது நம்ம கொண்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கோரல்ஸ் ஆனது ரொம்ப முக்கியம். ஏன் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸ்லேயே பார்க்க போகிறோம், பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ கோரல் ரீஃப் ஆனது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், கோரல் ரீஃப்ஸ் இன் இந்தியா உதாரணத்துக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார், ஃப்ரிஞ்சிங், மன்னார் வளைகுடாவில் ஃப்ரிஞ்சிங் மேலே பார்த்து தான். அடுத்தது வந்து லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அட்டோல்னா என்ன, ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை கோரல் ரீஃப் இருந்துச்சுன்னா அது வந்து லக்ஷதீப் ஐலாண்டு, அது வந்து அட்டோல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தமான நிக்கோபார் ஐலாண்டில் ஃப்ரிஞ்சிங்காகவும் இருக்கும், பேரியராகவும் இருக்கும். ஃப்ரிஞ்சிங்னா என்ன, அந்த லேண்ட் ஃபார்மை பக்கத்துலேயே இருக்கும், அது ஒட்டியாக இருக்கும், அது வந்து ஃப்ரிஞ்சிங். பேரியர்னா என்ன, ஒரு லகுனால வந்து செப்பரேட் ஆகியிருக்கும். கல்ஃப் ஆஃப் கட்ச், இதுவும் வந்து ஒரு ஃப்ரிஞ்சிங். ஷோர் பக்கத்துலேயே, கடற்கரை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கோரல் ஃபார்மேஷன். இந்தியாவில் ஒரு 4 வகையாக இருக்குது. அந்த 4 வகையும் என்னென்ன டைப் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃப்ரிஞ்சிங்னா என்ன, கடற்கரை ஒட்டியாக இருக்கும். அட்டோல்னா என்ன, ஒரு வல்கானிக் ஐலாண்ட் இருக்கும், அதை சுற்றி இருக்கும். பேரியர்னா என்ன, ஒரு லகுனானது செப்பரேட் ஆகியிருக்கும். புரிஞ்சுங்களா? சரி, இப்போது இந்த கோரல் ரீஃபை நாம் பாதுகாக்கிறதுக்கான காரணம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப், ஏன் நம்ம பாதுகாக்கணும்? சரிங்களா? என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயோடைவர்சிட்டி பாருங்கள், ஹோம் டு 25% ஆஃப் மரைன் ஸ்பீஷியஸ். கடல்வாழ் உயிரினங்களில் 25% வந்து இந்த கோரல் ரீஃபை பேஸ் பண்ணி தான் அதுங்களுடைய உயிரினங்களானது இருக்குன்றாங்க. அதோடைய ஹோமே வந்து அதுதான். நீங்கள் பாருங்கள், இந்த கோரல் இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் நிறைய டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்பீங்க. இந்த இடங்களில் தான் வந்து நிறைய இந்த ஸ்பீஷஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ளெலாம் வந்து அந்த எக்ஸ்ப்ளோரெலாம் போயிட்டு சின்ன பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பவளப்பாறைகளை க்ளீன் பண்ணி பாருங்கள், இது பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காட்டுவாங்க. டிஸ்கவரி சேனலில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அப்படி அந்த மரைன் ஸ்பீஷஸுக்கு மோர் தென் வந்து 25% ஆஃப் மரைன் ஸ்பீஷஸுக்கு இதுதான் வந்து வீடுகள் அடைக்கலமாக வந்திருக்கு. நேச்சுரல் பேரியராக இருக்குது. ஏன் நேச்சுரல் பேரியர் இருக்குது, இது வந்து கடற்கரை ஒட்டி தானே இருக்குது. அப்படி கடற்கரை ஒட்டி இருக்கும்போது அதிகப்படியான ஸ்டார்ம்ஸ் வரும்பொழுது, ஸ்டார்ம்ஸ்லாம் வரும்போது உதாரணத்துக்கு இப்போ சுனாமியே வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த சுனாமியோடைய அந்த இன்டென்சிட்டியை, ஒரு ஸ்டார்முடைய இன்டென்சிட்டியை இது வந்து குறைக்கல. அது ஒரு தடுப்பணை மாதிரி தானே. அது வந்து ஃபிஷரிஸ், கோஸ்டல் லிவ்லிஹுட்ஸ், மீன்பிடி தொழிலுக்கு இது அதிகப்படியான ஹெல்ப்பிங்காக இருக்கும். டூரிசம்க்கு, எக்கனாமிக் இன்கம் பாருங்க. இந்த கோரல் ரீஃப்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாட்டர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஷாலோவாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இருக்கணும் போது ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த ஏரியாக்களில் டூரிசம் நிறைய பேர் வருவாங்க, டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. ஸோ டூரிசம் மூலமாக நமக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது பிறகு கார்பன் சிங்க், ஹெல்ப் ரெடியூஸ் ஓஷன் அசிடிட்டி. கார்பன் சிங்க்குக்கு இது யூஸ் ஆகும். அதனால் ஒரு ஓஷனுடைய அசிடிட்டி, அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்காகவும் இந்த கோரல் ரீஃப் ஆனது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த லக்ஷதீப் ஐலாண்ட்? இந்த லக்ஷதீப் ஐலாண்டில் விச் டைப் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரிஞ்சிங்கா, பேரியரா, அட்டோலா, இல்லை மேலே கூடியது எதுவுமே கிடையாதா? இது 4 டைப்பில் எதுங்க? ஆப்ஷன் ஏவா, பிஎஸ்சி அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியானதுங்க. இதை வந்து கட்டாயம் வந்து ப்ரிலிம்ஸில் கேள்வியாக வரும். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. விச் டைப் ஆஃப் அந்த கோரல் டைப் வந்து இந்தியாவில் இருக்குது, ஏதாவது ஒரு கோரல் டைப் கொடுத்துட்டு இது இந்தியாவோட எதோட வந்து மேட்ச் ஆகுதுன்றது மாதிரியான கேள்விகள் வரும். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.